மனிதாபிமானம், ஈவு, இரக்கம், தயவு, தாட்சண்யம் என எந்த வார்த்தைக்கும் கொஞ்சம் கூட பொருந்தாத அளவிற்கு தமிழின மக்களை கொத்து கொத்தாக அழித்து இரத்த வெறியாட்டம் ஆடிய இலங்கை அரசின் உண்மையான கோர முகம் செம்மணி அகழாய்வு மூலம் உலக நாடுகள் முன்பு அம்பலப்பட்டு நிற்கிறது. இலங்கையின் செம்மணியில் சிந்துபாத்தி என்ற இடத்தில் அமைந்திருக்கும் மயானத்தில் சீரமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட குழியிலிருந்து சில எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் எலும்புக்கூடுகள் கிடைத்தது சந்தேகத்தை ஏற்படுத்தவே இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிமன்ற உத்தரவை அடுத்து செம்மணி சிந்துபாத்தியில் அகழாய்வு பணிகள் தொடங்கிய நிலையில் மனித புதைகுழி போல தோண்ட மனித எலும்புக்கூடுகள் இருந்தது கண்ணீரை வரவழைத்தது. பிஞ்சு குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள் என 19 பேரின் எலும்புக்கூடுகள் ஆடைகள் இன்றி கொடூர நிலையில் கிடைத்து அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. அகழாய்வில் கிடைத்த எலும்புக்கூடுகள் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்ததும் தாய், தந்தை, குழந்தை என குடும்பமாக ஒரே இடத்தில் வைத்து மனசாட்சியின்றி புதைக்கப்பட்டிருந்ததும் ரணகொடூரமாக இருந்தது. இந்த மனித புதைகுழியில் மடிந்து போன உயிர்கள் இலங்கை அரசு நிகழ்த்திய இனப்படுகொலையில் பறிபோன தமிழர்கள் என கூறப்படுகிறது. 1995, 1996 காலகட்டத்தில் யாழ்ப்பாணம் அருகே வசித்து வந்த நூற்றுக்கணக்கான தமிழர்கள் செம்மணி அருகே கொன்று புதைக்கப்பட்டதாக 1998 ஆண்டு தமிழ் பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியாக சிக்கிய இராணுவ வீரர் ஒருவர் வாக்குமூலம் கொடுத்தார். அப்போதே சிந்துபாத்தி மயானத்தில் அகழாய்வு பணிகள் நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ் இன அமைப்புகள் முன்வைத்து வந்தன. ஆனால் பல காரணங்களுக்காக அகழாய்வு பணிகள் நடக்காத நிலையில் உண்மையை ஒரு நாளும் மூடி மறைக்க முடியாது என்பது போல இலங்கை அரசு நிகழ்த்திய கொடூர இனப்படுகொலைக்கு சாட்சியாகத்தான் கொத்து கொத்தாக குடும்பமாக எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கின்றன. தமிழ் மக்களை கடத்திச் சென்று சித்திரவதை செய்து ஆடைகளின்றி சட்டவிரோதமாக ஒரே இடத்தில் வைத்து புதைத்த அந்த காலகட்டத்தில் இலங்கையில் சந்திரிகா பண்டாரநாயக்காவின் ஆட்சி நடந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்ட அகழாய்வு வரும் 26ஆம் தேதி துவங்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுவதால் இன்னும் மனித எலும்புக்கூடுகள் கிடைக்கும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. இனவெறியில் இலங்கை அரசும் அந்நாட்டு இராணுவமும் சேர்ந்து இலங்கையில் வசித்து வந்த தமிழின மக்களுக்கு எதிராக நிகழ்த்திய எல்லை மீறிய கொடூரமான சகிக்க முடியாத செயல்கள் அனைத்தும் செம்மணி அகழாய்வு மூலம் மீண்டும் ஒருமுறை வெளியுலகத்திற்கு வெளிச்சமானாலும் இந்த சம்பவம் குறித்து உலக நாடுகள் யாருமே வாய் திறக்காமல் இருப்பது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை அரசு இனப்படுகொலையே நிகழவில்லை என அப்பட்டமாக மறுத்து வரும் நிலையில் இலங்கையின் முகத்திரையை, இன துவேஷத்தை செம்மணியில் கிடைத்த எலும்புக்கூடுகள் மரணத்தின் வலிகளுடன் வெளிக்காட்டியுள்ளன. இனியாவது ஐநா, சர்வதேச நீதிமன்றம் போன்ற அமைப்புகள் எந்த பாவமும் அறியாத தமிழின மக்கள் கொல்லப்பட்ட இனப்படுகொலைக்கு இலங்கையை பதில் சொல்ல வைக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை.